பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளை நாம் தொழுவோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னதத்தில் வல்லமை உள்ளவர். வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களுக்கு மேலாக சர்வ வல்லவராக அரசாளுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம். இளையோர் ஞாயிறாக இந்த நல்ல நாளிலும் மனுஷகுமாரனாக தம்மையே தாழ்த்தி எங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க இந்த தொழுகின் வழியாக எங்களை ஆற்றல் படுத்தும். ஒவ்வொரு இளையோரும் தங்கள் தாழ்ந்துகளையும் ஆற்றலையும் ஞானத்தையும் உமது சேவைக்காகவும் பிறர்கள் வாழ்வுக்காகவும் அர்ப்பணிக்க அருள் தாரும். கிறிஸ்து இயேசுவையே முன்னிறுத்தி நீதியும் பரிசுத்தமுமான வாழ்வு வாழ எங்களை சுத்திகரித்தருள். பரிசுத்த ஆராதனையும் ஒவ்வொரு பகுதியிலும் பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை நெருங்கி சேர உதவி செய்யும். ஆராதனையில் பங்கு பெறுகிற அனைவரையும் ஆசீர்வதி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக கீர்த்தனை பாடலிலே 19வது பாடலை பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே. கீர்த்தனை பாடல் 19. துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. நீடித்த காலமதாக பரஞமை நேசித்த பட்சத்தை வாசித்து வாசித்து பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை
கொண்டாடி துதி தினமே. தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னர் சப்பின தேவ பரந்திந்த காலத்தில் மாக்கமதாக குமாரனை கொண்டு வழுத்தின அன்பை விழித்து தியானித்து பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே. பரனை கொண்டாடி துதி தினமே. சொந்த ஜனமான யூதரை தள்ளி தொலையில் கிடந்த புறசாதியாமை மந்தையில் சேர்த்து பராபரன் தம்மோடை மைந்தர்களாக்கின சந்தோஷத்துக்காக பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே. பரனை கொண்டாடி துதி தினமே. எத்தனை தீர்க்கரநேக அப்போஸ்தலர், எத்தனை போதகர்கள், இரத்த சாட்சிகள், எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்தி கிருத்தனையாய் கிருபை வைத்த நம் கர்த்தனை பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே. பரனை கொண்டாடி துதி தினமே. பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே. பரனை கொண்டாடி துதி தினமே. இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். யோவான் 1 அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 42 முடியும். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார். அவன் அப்படி சொன்னதை அவர் 2 சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமா. அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா. பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா. இந்த நாளுக்குரிய திருமுறை பாடம் படித்தாயிற்று. ஆண்டவருடைய அருள் வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உண்மை நான் துதிப்பேன் என்ற பாடலை
பாய். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாதியும் நீரே, தாபரம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே தாதியும் நீரே, தாபரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறினானே சார். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறினானே சார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞானமும் நீரே தானமும் நீரே, நியாயமும் நீரே என் தானமும் நீரே. ஞானமும் நீரே தானமும் நீரே, நியாயமும் நீரே என் தானமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே
ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் யோவான் நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 39வது வசனம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். கர்த்தர் தந்த வாழ்க்கை என்பது அழகானது, அற்புதமானது. பிறப்பு முதல் இறப்பு வரை பல பருவங்களை நாம் கடந்து செல்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் இளமை பருவம் என்பது விலையேற பெற்றது, சிறப்பானது. அது கடவுள் தந்த விலை மதிப்பற்ற பரிசு. தென்னிந்திய திருச்சபையாக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்தினுடைய 3வது ஞாயிறை இளையோர் ஞாயிறாக ஆசரிக்கின்றோம். இளையோர் என்ற தமிழ் பதத்திற்கு நெயோஸ் என்ற கிரேக்க சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய பொருள் இராணுவத்திற்கு செல்லும் வயதுடையோர். இன்று நாம் சிந்தனைக்காக தரப்பட்டிருக்கிற செம்பொருள் செயலில் கிறிஸ்துவுடன் இளையோர், யூத் வித் கிரைஸ்ட் இன் ஆக்ஷன். இளமை பருவம் செயல்திறனும் சிந்தனை திறனும் நிறைந்த மிக முக்கியமான ஒரு பருவம். ஆக்ஷன் அல்லது செயல் என்பது ஒரு பெயர் சொல் மாத்திரமல்ல, அது ஒரு வினையையும் குறிக்கும் சொல். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலையும் கிறிஸ்துவோடு இணைந்து செய்தால் அது அர்த்தமுள்ளதாக, நன்மை நிறைந்ததாக அமையும். ஐநா சபை 15 முதல் 24 வயதுடையோரை இளையோராக வரையறை செய்கிறது. இந்தியாவில் 15 முதல் 34 வயது உள்ளவர்கள் வரை இளையோராக வரையறை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு ஒரு இளைஞராக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார். எபிரேயர் 2:14 சொல்லுகிறது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஆண்டவர் இயேசு ஒரு வாலிபனாக எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிறார் என்று எபிரேயர் 4:15 சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவின் நல்ல அடிச்சுவட்டை பின்பற்றி நாமும் கிறிஸ்துவோடு பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவுக்கு சொல் வழியாகவும் செயல் வழியாகவும் வெளிப்படையாய் சாட்சி பகர்வதோடு மாத்திரமல்ல, உள்ளான வாழ்விலும் சாட்சியாக வாழ்ந்திட இன்று முழுமையாக நம்மை அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவுக்குள் வாலிபர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும்? திருமறையினுடைய அடிப்படையிலே நாம் ஒரு சில காரியங்களை தியானிப்போம். முதலாவது வேதம் சொல்லுகிறது, தெரிந்தெடுப்பதில் தெளிவு. யோவான் 1 அதிகாரம் 37வது வசனம். அவன் அப்படி சொன்னதை அவர் 2 சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இளமை பருவம் தெரிந்தெடுப்புகளும் தீர்மானங்களும் நிறைந்த பருவம். இளையோரின் தீர்மானங்களும் தெரிந்தெடுப்பும் ஒன்றில் அவர்களை உருவாக்கும் அல்லது அவர்கள் வாழ்க்கையை உடைத்தே போடும். ஆண்டவர் இயேசு நடந்து போவதை கண்டு தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நாபகன் தன் சீடர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அவர்கள் உடனே இயேசுவை தெரிந்து கொண்டார்கள். இயேசுவுக்கு பின் சென்றார்கள். ஆண்டவர் இயேசு தம்முடைய ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்னரே யோவான் ஸ்நானன் தம்முடைய ஊழியத்தை தொடங்கியிருந்தார். மக்களிடையே பிரபலமானவராகவும் இருந்தார். ஆனால் அவருடைய சீடர்களில் 2 பேர் அதை பெரிதாக எண்ணாமல் தெய்வ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவே முதன்மையானவர்,
என்று கண்டு அவரை தெரிந்து கொண்டார்கள். சுவிட்சர்லாந்தின் சீர்திருத்தவாதியாக அறியப்படுகிற பெஷா தன்னுடைய உயிலில் இவ்விதமாக எழுதி வைத்திருக்கிறார். கடவுளின் பெரிதான கிருபையால் 16வது வயதிலேயே உலகத்திலிருந்து கடவுளுக்காக பிரித்தெடுக்கப்பட்டதையே நான் மிக பெரும் சொத்தாக கருதுகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். விலையேற பெற்ற இரட்சிப்பை, அழிவில்லாத சொத்தான இரட்சிப்பை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொந்தப்படுத்தி இருக்கிறோமா? பாபிலோனில் 4 எபிரேய வாலிபர்களுக்கு முன்பாக ஆடம்பர உணவா, ஆரோக்கிய உணவா, பகட்டான உணவா, பரிசுத்தமான உணவா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்ட போது அவர்கள் ஆரோக்கியமான உணவை தெரிந்து கொண்டார்கள். பரிசுத்தமான காரியத்தை தெரிந்து கொண்டார்கள். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய அறிக்கையின்படி 2 பங்கு இளையோர் மதுபானம், போதைப்பொருள் மற்றும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். துரித உணவு, ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் உணவு, சத்தற்ற ஆரோக்கியமற்ற உணவு முறைகளுக்கு சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை நாம் தெரிந்து கொள்வது முக்கியமானது. அதுபோல நல்ல நட்புகளை தெரிந்து கொள்வதும் அவசியமானது. தானியேல் தன்னை போல உண்மையுள்ள, தேவனுக்கு பயந்த, ஜெபிக்கிற 3 எபிரேய வாலிபர்களோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். இளமை பருவத்தில் நல்ல நட்புகளை தெரிந்து கொள்வதில் நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கூடா நட்பு கேடாய் முடியும் என்பார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சிம்சோன் என்ற வாலிபன் தெளிலாளோடு கொண்ட கூடா நட்பு கேடாய் முடிந்தது என்பதை நியாயாதிபதிகளின் புத்தகம் 15வது அதிகாரம் விவரிக்கிறது. அம்னோன் யோனதாபின் கூடா நட்பு கேடாய் முடிந்தது என்று 2 சாமுவேல் 13வது அதிகாரம் விவரிக்கிறது. வாலிப பருவத்தில் தூயாதி தூயவரான இயேசு கிறிஸ்துவையும், தூய்மையான நட்புகளையும், தூய்மையான வாழ்வையும் தெரிந்து கொள்வோம். அதில் உறுதியாக நிற்போம். 2வதாக சீரிய பணியில் வேகம். யோவான் 1வது அதிகாரம் 41வது வசனம். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். ஆண்டவர் இயேசுவோடு தங்கியிருந்து அவரை கவனித்து ஆராய்ந்து பார்த்து அவரே மேசியா என்று கண்டு கொண்ட அந்திரேயா தான் கண்டு கொண்ட, அனுபவித்த அற்புதரை தன் சகோதரன் சீமோன் பேதுருவுக்கு அறிவிக்கிறார். தாமதமில்லாமல் ஆண்டவர் இயேசுவிடம் அழைத்து கொண்டு வருகிறார். கர்த்தருடைய வேலையில், சீரிய பணியில் வேகமும் விவேகமும் அவசியமாகும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் ஆதி திருச்சபையில் தேவ கோபத்திற்கு ஆளானவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு தோள் கொடுத்தவர்கள் வாலிபர்கள். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆதி திருச்சபையில் ஆரம்ப நாட்களில் மரித்தோரை சுமக்க, அடக்கம் பண்ண வாலிபர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். ஆனால் அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் ஆதி திருச்சபையினுடைய வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் நல் உறவிற்கும் தோள் கொடுத்தவர்கள் வாலிபர்கள். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 3-5 வசனங்கள். ஆதி திருச்சபையில் பந்தி விசாரணைக்கு தெரிவு செய்யப்பட்ட 7 பேரில்
ஸ்தேவான் என்ற வாலிபர் இரத்த சாட்சியாக சுவிசேஷத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். பிலிப் என்ற வாலிபன் சமாரியா முழுவதும் நற்செய்தியை அறிவித்தார். எத்தியோப்பியா மந்திரியின் மனமாற்றத்திற்கு காரணமாக இருந்து ஆப்பிரிக்கா கண்டத்திலும் சுவிசேஷம் பரவுவதற்கு அடித்தளம் அமைத்தார். இளையோர் சீரிய பணியில் வேகம் காண்பிக்க வேண்டும். கொரோனா பெரும் தொற்று காலகட்டத்தில் அநேக இளையோர் மொபைலும் கையுமாக வீட்டிற்குள் முடங்கி கிடந்த பொழுது சென்னை வியாசர்பாடி பகுதியிலே வியாசைன் தோழர்கள் என்ற அமைப்பை ஏற்படுத்தி படித்த இளைஞர்கள் தங்கள் ஆட்டோக்களை ஆட்டோ ஆம்புலன்ஸாக மாற்றி பெரும் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தார்கள். மற்றொரு பகுதியில் இளைஞர்கள் சேர்ந்து கருவறை என்ற அமைப்பை ஏற்படுத்தி தினமும் 200 குடும்பங்களுக்கு உணவளித்து உதவி செய்தார்கள். ஆனால் இன்று ஒரு கூட்ட இளையோர் நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று ஜாதி மத வெறிப்பிடித்து பிறரை அவமதிக்கிறவர்களாக, வெட்டி சாய்க்கிறவர்களாக, வன்முறையாளர்களாக எழும்பி நிற்கிறார்கள். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று சங்கீதம் 127:5 சொல்லுகிறது. தேவனுடைய கரங்களில் இருக்க வேண்டிய இளையோர் இன்று நடிகர்கள், அரசியல்வாதிகள், மதவாதிகளுடைய கரங்களில் சிக்கி லக்கை தவறிப்போன அம்புகளாக உடைந்து கிடக்கிறார்கள், விழுந்து கிடக்கிறார்கள். தேவனுடைய கரங்களில் தன்னுடைய வாலிபத்தை தாவீது கொடுத்தார். தேவ ஜனங்களுக்கு, தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் தேவன் அவரை எடுத்து பயன்படுத்தினார். தேவனுடைய கரங்களில் தங்களுடைய வாலிபத்தை ரேகாபின் சந்ததியார் கொடுத்தார்கள். திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் நாங்கள் குடிக்கிறதில்லை என்று அவர்கள் விலக்கி வைத்தார்கள். இது நிமித்தம் தேசத்தின் நடுவே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று எரேமியா 35 அந்த சம்பவம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எரேமியாவை ஊழியத்திற்காக அழைத்த போது அவர் ஒரு டீனேஜர். நான் சிறு பிள்ளை, பேச தெரியாது, ஊழியம் செய்யவே எனக்கு தெரியாது என்று மறுத்தார். எரேமியா 1:6 ஆனால் கர்த்தருடைய கரங்களில் தன்னை அர்ப்பணித்த போது கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். அந்த தேசம் துன்மார்க்கத்தால் நிறைந்திருந்தது. அநீதியும் அரசியல் சீர்கேடும் பெருகியிருந்தது. ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போயிருந்தார்கள். தேவ தண்டனையான பாபிலோனிய சிறையிருப்பில் ஜனங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும், நம்பிக்கை தரவும், எச்சரிப்பின் செய்தியை சொல்லவும், அவர்களை மனம் திரும்பச் செய்யவும் கர்த்தர் இளைஞனான எரேமியாவை தெரிந்து கொண்டார். சீரிய பணியில் உங்களுடைய பங்கு என்ன? சீரழிவான காரியங்களில், சீர்கேடான காரியங்களில் வேகம் கொண்டவர்களாக இருக்கிறீர்களா? இன்று கர்த்தருடைய கரங்களில் நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். அவர் நம் வாழ்வை அழகாக்குவார், அர்த்தமுள்ளதாக்குவார், அலங்காரமானதாக மாற்றுவார். கடைசியாய் சீசத்துவத்தில் உறுதி. யோவான் 1:42 பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா. சீமோன் என்ற பெயருக்கு நாணல் என்பது பொருள். நாணல் உறுதியற்றது, காற்றின் போக்கிற்கேற்ப அங்கும் இங்கும் அசைந்தாடக்கூடியது. பேதுரு என்ற பெயருக்கு கற்பாறை என்பது பொருள். கடவுளின் அழைப்பில் கிறிஸ்துவோடு
நிலைத்து நிற்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது சீஷத்துவ வாழ்வு. அதில் உறுதியாக நிற்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொலைத்தொடர்புகளின் வசதிகளுடைய பெருக்கம், ஊடகங்களுடைய ஆதிக்கம், தொழில்நுட்ப முன்னேற்றம் பயனுள்ளதாக இருந்தாலும் அவை நம்முடைய நேரத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் திருடுவதற்கு நாம் இடம் தந்துவிடக்கூடாது. ஊடகங்களுடைய ஆதிக்கம் நம்முடைய விசுவாசத்தை அசைத்து பார்க்க முயற்சிக்கும். சீஷத்துவ வாழ்விலிருந்து நம்மை விழத்தள்ள முயற்சிக்கும். கற்பாறையாகிய கிறிஸ்துவிலே உறுதியாக நின்று ஊடகங்களை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் கருவிகளாக பயன்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மார்க்கு 13:13 ஆண்டவர் இயேசு சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். கிறிஸ்துவோடு இணைந்து செயல்படுவோம். ஆண்டவர் இயேசு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலில் 294வது பாடலை பாடும். அற்ப வாழ்வை வாஞ்சியாமல். ஞான பாடல் 294. ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இளையோர் ஞாயிறாக இந்த நாளையும் நாங்கள் சிறப்பிக்க கத்த கிருபை பாராட்டினீர். உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து
ஒரு இளைஞராக இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டின நல்ல அடிச்சுவடுகளை நாங்களும் பின்பற்றி முன்னோக்கி செல்ல கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தெரிந்தெடுப்புகளிலே கவனம் உள்ளவர்களாகவும் தெளிவுள்ளவர்களாகவும் காணப்பட கர்த்தர் உதவி செய்கிறாக. தவறான தெரிந்தெடுப்புகளின் நிமித்தம் தங்களுடைய நல்ல வாழ்க்கை இழந்து போனவர்கள் உண்டு. ஆண்டவருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளை மறுபடியுமாக புதுப்பித்து ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தெரிந்தெடுப்புகளிலும் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய தீர்மானம் என்ன என்பதை நிதானித்து தெளிவோடு கூட முன்னோக்கி செல்ல கர்த்தர் ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுக்கும் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். இளமையினுடைய வேகத்தை, திறமையை உலகத்தினுடைய காரியங்களிலே வீணடித்து விடாதபடி கர்த்தருடைய பணிகளிலே, சீரிய பணிகளிலே வேகம் காண்பிக்கிறவர்களாக, உற்சாகம் கொள்ளுகிறவர்களாய் ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் உயிர்ப்பித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவர்கள் உண்டு. பலவிதமான இச்சைகளிலே விழுந்து கிடக்கிறவர்கள் உண்டு. ஊடகங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள் உண்டு. தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து போடாதபடிக்கு கேடான தவறான பழக்க வழக்கங்களுக்கு, தவறான காரியங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தருடைய கரம் ரட்சிக்கட்டும், சந்திக்கட்டும், மறுரூபப்படுத்தட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு எதிர்காலத்தை ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஜெபத்தோடு ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார்கள். வேத தியானம் இல்லாதபடிக்கு, ஜெப வாழ்க்கை இல்லாதபடிக்கு எந்தெந்த வாலிபர்கள் தங்களுடைய வழிகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு நல்ல மாற்றத்தை, அர்ப்பணத்தை இந்த நாளிலும் தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். சீஷத்துவ வாழ்க்கையில உறுதி உள்ளவர்களாக நிற்க, நிலைத்து நிற்க ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்து மகிமையான காரியத்திற்கென்று பயன்படுத்தும். இது நிமித்தம் திருச்சபை, குடும்பங்கள், இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைந்தருளும். படிக்கிற இடங்களிலே நல்ல நண்பர்களை தெரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். பாடங்களிலே கவனம் செலுத்தி நல்ல ஒரு எதிர்காலத்தை சொந்தமாக கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிர்காலங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணும். படிப்பிலே பின்தங்கி இருக்கிறவர்கள் உண்டு. வாலிபத்திலே பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. எல்லாவற்றையும் தானியேலை போல மேற்கொண்டு ஜெயம் பெறத்தக்கதாய் வாலிபத்தினுடைய சோதனைகளை ஜெயித்து வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சமாதான பிரபுவாகிய கர்த்தர் குடும்பங்களிலே நல்ல இணக்கத்தையும் ஐக்கியத்தையும் அன்புறவையும் பாசத்தையும் தந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கையிட்டு செய்கிற வேலைகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. அனுதின வேலைகளிலே கர்த்தருடைய நன்மைகளை நிறைவாய் பெற்று நன்றி உள்ளவர்களாய், நிறைவுள்ளவர்களாக வாழ கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய பணி பொறுப்பின் நிமித்தமாய், தங்களுடைய படிப்பு நிமித்தமாக வெளிநாடுகளிலும் தூர இடங்களிலும் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளோடும் ஆண்டவருடைய கிருபை தங்கி இருக்கட்டும். எங்கிருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்திருக்க, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகின்ற காலங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். திருச்சபையினுடைய நல்வாழ்வில் நல்லதொரு வளர்ச்சியை கர்த்தர் அருளி செய்வீராக. ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளிலே கர்த்தர் இதுவரைக்கும் தேவைகளை சந்தித்து இனியும் கர்த்தர் தேவைகளை சந்திப்பீர் என்று சொல்லி முன்னோக்கி செல்லுகிற பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமையாக ஆலயத்தினுடைய ஊழியங்கள், திருச்சபைக்கு வெளியிலே நடைபெறுகிற ஊழியங்கள் ஆசீர்வாதமாக அமைந்திருக்க கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம்.
குடும்பங்கள் விசுவாசத்திலே கட்டப்பட, பலப்படுத்தப்பட, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கனிவுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்ட செபிக்கிறோம். எங்களுடைய பேராயத்தினுடைய கரங்களிலே தந்து செபிக்கிறோம். வருகிற நாட்களிலும் நடைபெறவிருக்கிற பேராய தேர்தலை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்து, ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு நல்ல மெய்ப்பரை தந்து ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். உலகம் எங்கிலும் எங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழுந்து நிற்கிறார்களோ, எதிர்ப்புகள் காணப்படுகிறதோ, அந்த இடத்திலெல்லாம் ஒரு திறந்த வாசலை தந்து எதிர்க்கிறவர்கள் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் செபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் உலகம் முழுவதிலும் அமைதலை தந்தரலும். இந்த பருவ கால மழையின் நாட்களிலே கர்த்தர் இயற்கையினுடைய பேரழிவுகளுக்கு விலகி ஆசீர்வாதமான மழையை தந்து ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கின்றோம். எந்தெந்த இடங்களில் எல்லாம் இயற்கையினுடைய பேரழிவுகளினால் ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, பெரும் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, விஷ காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, கர்த்தருடைய இரக்கம் விளங்கட்டும். ஒவ்வொரு முதிர் வயதான பெற்றோரையும் கர்த்தர் பலப்படுத்தும். பலவீன படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல சுகத்தை தார். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். நல்ல காரியங்களை குடும்பங்களிலே கைக்குடி வர பண்ணி குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். எங்களுடைய குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் பண்ணி இயேசுவுடைய பேர்ல கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.